கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத புத்தகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து வீடியோல கேட்ட வினாவுக்கான விடையை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? நீதிமான் ஆகிறதற்கும் ரட்சிப்பை பெறுவதற்கும் தேவையான 2 விஷயங்கள் என்ன? இதனுடைய விடை இதய விசுவாசம் மற்றும் வாயின் அறிவிப்பு. சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? மனிதனுக்கு வரும் சோதனை பற்றி பவுல் என்ன சொல்கிறார்? இதுக்கான பதிலை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியான பதிலை நான் நாளைக்கான வீடியோல சொல்றேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. No temptation has overtaken you except what is common to mankind. 1 Corinthians 10:13. இதை நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? ஒரு நாள் டேவிட்னு ஒரு சின்ன பையன் பள்ளியில இருந்து வீட்டுக்கு நடந்து கொண்டிருந்தானா. வழியில நடந்து கொண்டிருக்கும் போது தரையில ஒரு பணப்பை இருப்பதை அவன் பார்த்தானா. அது எடுத்து பார்த்தானா, உள்ள நிறைய பணமும் ஒரு அடையாள அட்டையும் இருந்ததா. ஒரு நிமிடம் டேவிடின் மனதுல ஒரு எண்ணம் வந்ததா, இந்த பணத்தை நான் வச்சுக்கிட்டா எனக்கு பிடித்த எல்லா பொருட்களையுமே நான் வாங்கலாம்ல. அவனுக்கு ஒரு பெரிய சோதனை இருந்ததா. ஏன்னா பக்கத்துல யாரும் இல்ல, யாருக்குமே தெரியாது போல இருந்ததா. ஆனா அவன் தேவாலயத்துல கேட்ட ஒரு விஷயம் அவனுக்கு நினைவுக்கு வந்ததா. சோதனை எல்லாருக்குமே வரும், ஆனா சரியானதை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு. அதனால டேவிட் அந்த அடையாள அட்டையில இருந்த முகவரியை பார்த்து அந்த மனிதரை தேடி சென்றானா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பணப்பையின் உரிமையாளர் கண்டுபிடித்தானா. அந்த மனிதர் ரொம்பவே கவலையா இருந்தாரா. ஏன்னா அவர் முக்கியமான பொருட்கள் எல்லாமே அந்த பணப்பையில தான் இருந்ததா. டேவிட் அதை திரும்ப கொடுத்தப்போ அவர் ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தாரா. டேவிட் வீட்டிற்கு வந்தப்போ மனதுல ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்ததா. சோதனை வந்தாலும் அவன் சரியானதை தேர்ந்தெடுத்தான்னு நினைச்சானா. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் பலவிதமான சோதனைகள் வரும். ஆனா தேவன் நமக்கு சரியானதை செய்ய உதவுவார். ஆமென்.